திருக்குறள் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றி தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றி அதை வழங்கியிருக்கார். திருக்குறளை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சாஸ்திரங்களை படிச்சிருந்தா தான் முடியும். திருக்குறளை மட்டும் படித்து திருக்குறளுடைய அருமை பெருமைகளை எல்லாம் புரிந்து கொண்டு விட முடியாது. ஒன்றும் வேண்டாம், கருவி நூல்கள் கற்காமல் பொருள் நூல் கற்க முடியாதுங்கிறது தான் இந்த குறளை சொல்லியிருக்கார். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி இந்த மனித உடலில் வாழக்கூடிய உயிருக்கு இந்த தர்க்கசாஸ்திரமும் இலக்கண நூலும் கருவி நூல்கள் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். என்ன அழகான அமைப்போடு பண்ணியிருக்கார் திருவள்ளுவர். நாம் எல்லோரும் செய்த தவப்பயன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நாமளும் இந்த பொருளியல் புலனின்ப இயலிருந்து விடுபட்டு அற இயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தலைமுறைக்கு நல்லது நடக்கணும். ஏன்னா வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, இந்த மக்கட்பேரை பாருங்க, குழந்தைகளை பெற்றுக்கிறத பற்றி அப்படி சொல்லியிருக்காரே திருவள்ளுவர். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நன்மக்கட்பேறு அல்ல பிற. அந்த மக்கட்பேர் இப்போ இருக்கிறதா எல்லாம் அந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிற மக்கட்பேர். ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதா. எதுக்காக குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரே வள்ளுவர். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், கணவனுடைய இலக்கணம் என்ன, மனைவியினுடைய இலக்கணம் என்ன, அப்புறம் குழந்தைகளுடைய அவசியம் என்ன, எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தில் எப்படி அன்பாக இருக்கணும், வீட்டுக்கு வர்ற விருந்தாளி எப்படி கவனிக்கணும், இனிமையாக எப்படி பேசணும், அடக்கமாக இருக்கணும், செய் நன்றி அறியணும். மெய்யன்பர்களே, இதெல்லாம் நாம் சிந்திக்கவும் செயல்படவும் கடமைப்பட்டிருக்கிறோம். கற்பவை கற்க வேண்டும், அதை கசடர கற்க வேண்டும், அதற்கு தக நிற்க வேண்டும். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.